சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் ரீடிங் கேளுங்க. VCN சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேர் வந்து முட்டிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்தி மட்டும் கேஷுவலாக நின்றுட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வந்து, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னு தெரியவே இல்லை மாப்பிள்ள. பணங்கிறது 2வது பட்சம் தான். ஆனால் அவங்க மனசில் எல்லாம் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்களே, அதுதான் மாப்பிள்ள ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே, அத்தை இது எல்லாம் உங்களோட ஆசீர்வாதமும் என்னோட தன்னம்பிக்கையும் தான் காரணம் அப்படின்னு விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காங்க. சந்திரா வந்து கேட்குறாங்க, இவனுக்கு இவ்வளோ ரூபா எப்படி ஏற்பாடு பண்ண முடிஞ்சிச்சு, நீயே கேளு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, என்னால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு, என்கிட்ட இருந்த சொத்தை நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படிப்பா 5 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருந்தா நீ எதுக்குப்பா இப்படியெல்லாம் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்க? உண்மையை தான் நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க. இந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக அவங்க அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு இடத்த தான் விற்று கொடுத்துருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? 5 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கா? ஆமாம், இது எங்கள் அம்மா ரொம்ப நாளாக ஒரு ஆசை கனவு வந்து வச்சுருந்தாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் அந்த இடத்த எக்காரணம் கொண்டும் எதுக்காகவும் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வேதனையோட கார்த்தி உண்மையை வந்து பேசிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளையை பேச விடு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஃபுல்லாக சொல்லுங்கள். உங்கள் அம்மாவோட ஆசை என்ன? எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசிரமம் கட்டணும்னு ஆசை. அதனால் இந்த இடத்துல ஒரு இடம் இருந்துச்சு, அதை என் பேரில் ரொம்ப நாளாக வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை விற்கிறதுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணேன். விற்றுட்டேன், பணம் கிடச்சிச்சு, உடனே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது ஏதாவது நியாயமாக இருக்கா? லாஜிக் படி கரெக்டா? ஏய் மாப்பிள்ளையே, அவங்க அம்மா விற்கக்கூடாதுன்னு சொன்ன சொத்தை நமக்காக விற்றுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு சந்தேகம்தான். ஏன் அவங்களாம் சொத்து பத்தோடு இருக்கக்கூடாதா? உன்கிட்ட மட்டும்தான் பணங்காசு இருக்கணும்னு என்ன எழுதியா வச்சிருக்கு அப்படின்னு ஈஸ்வரி வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இவளுக்கு நல்லதாகவே யோசிக்க தெரியாது. எங்கே எப்படி குழப்பம் பண்ணலாம், யாரை வந்து திட்டலாம், இப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காளா? அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜராஜன், சித்தி நல்லது நம்மளால் செய்ய முடியலன்னா கூட நல்லது செய்கிறவங்கள சும்மா வந்து கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி எல்லாரும் இவனுக்காக ஒத்துமையாக வந்து சேர்ந்துருவீங்களே, ஆமாம் நல்லது பக்கம் தானே நிற்கணும், ராஜா உங்களுக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ரேவதி வந்து கேட்குறாங்க, என்னப்பா எல்லாருமேலேயும் அன்பு பாசம் காட்டுற, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்கிட்ட மட்டும் அன்பாக நடந்துக்க மாட்டேங்கிறியே, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது. அப்படியா, சூப்பர் சூப்பர் ஜாலி தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, என் தங்கச்சியோட ஆசைங்கிற மாதிரி சொன்னீங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மாவோட ஆசை என்ன, எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த இடத்துல இருக்கணும் தான். இப்போ நம்ம அதை விற்றதுனால பணம் கிடச்சிச்சு, அந்த பணம் மூலியமாக நான் எல்லாருக்கும் கொடுத்த உடனே அவங்க முகத்துலேயும் சந்தோஷத்தை வந்து பார்த்தாச்சு. அதுவும் நம்ம குடும்பத்துக்காக தானே மாமா வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து விற்றேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, விடுங்க மாமா, நம்ம பார்க்காத சொத்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இருப்பினும் அம்மா உங்களுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த இடத்த விற்கும் போது மனசு கஷ்டமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு ரேவதி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. கார்த்தியை கூட்டிகிட்டு ரேவதி மட்டும் ரூம்குள்ளே போகிறாங்க. ராஜா என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, ஏன் மன்னிப்பு கேட்குற, உங்கள் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுற, எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, அத்தை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு அந்த இடத்துல அபிராமியை பற்றி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அத்தையோட ஆசையை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்லை ரேவதி, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலேயே நான் அன்பா பாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ரேவதி, நமக்கு உங்கள் அம்மா கூட குழந்தையா பிறக்கலாம்ல, நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறப்ப, இத்தனை நாளாக போனது போட்டோம், இனிமேட்டாவது நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதுக்கு மேலே நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னே, என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் சொல்லி கார்த்தி அப்படியே ரேவதியை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. இது எல்லாம் உண்மையா பொய்யா, ஒருவேளை ரேவதி இது எல்லாம் கனவு காண்டுகிட்டு இருக்க போல இருக்குது, இப்படியெல்லாம் கார்த்தி வந்து செய்கிறதாவது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அந்த இடத்துல கார்த்தியை பிடிச்சி கிள்றாங்க. கார்த்தி வந்து கத்துறாங்க, அப்போனா இது கனவு இல்லையா, உண்மைதானா, என்னால் இதை நம்பவே முடியலையே புருஷா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து கிண்டல் அடித்து பேசினோன்னே, சரி உனக்கு போதுமா சந்தோஷமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி புருஷா, இனிமேட்டு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே கார்த்தியும் ரேவதியும் வெளியில் வந்து வராங்க. வெளில வந்த உடனே ரேவதி மாட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க.
கார்த்திகையை வந்து இறுக்கமாக வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் மயில் வாகனம் வந்து பார்க்குறாங்க. சந்திரகலாவும் பார்க்குறாங்க. என்னது அவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிக்கும் போது மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க. கார்த்தி, அடுத்தது உன்னை பற்றி தான் யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ அத்தை கேட்ட மாதிரி எல்லாம் வந்து கண்காணிப்பு வந்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஃபோன் அடிச்சிட்டேங்க, வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேமராலேருந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க. இனிமேட்டு நம்ம வீட்டில் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்னாச்சு சந்திரா, ஏன் கோவமாக இருக்க? வீட்டுக்குள்ளேயே கேமரா வச்சுட்டாங்க, இனிமேட்டு நம்ம எந்த விதமான சாமுண்டீஸ்வரிக்கிட்டேருந்து எதையும் எடுக்க முடியாது. இப்போ நான் அடிக்கடி ரூமுக்கு போனேன்னா, நான் உள்ளே போனப்போ ஒரு பொருள் காணா போச்சுன்னா நான் தான் காரணம்னு எல்லோரும் நிரூபிச்சிருவாங்க. அதனால் மயில் வாகனத்துலேருந்து எல்லாருக்கும் வீட்டில் துளிர் விட்டு போச்சு, கண்ணா அப்படின்னான்னு வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லும்போது சும்மா இடப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது நமக்கு மிகப்பெரிய அடி தான். அந்த ஃபோன் கிடச்சிச்சா இல்லையா தெரியலங்க. அந்த ஃபோனை யாரோ ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் அந்த கடையில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னது, யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரா? அந்த ஃபோன் எப்படி இருந்தாலும் ஈஸ்வரிக்கிட்ட கிடைக்காது. இன்னொன்று, அந்த சம்மந்தப்பட்ட ஆதாரம் ஈஸ்வரிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இருப்பினும் அந்த ஃபோன் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்ப்போம். சாமுண்டேஸ்வரிக்கு யார் யாரெல்லாம் பழக்கமோ அவங்க அந்த ஃபோனை வச்சுருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி கிட்ட போகவே போகாது அப்படின்னு சிவனாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரியாக சொன்னேன்னு சொல்லி முத்துவேலும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தால் கூட எப்போ போகிறேன் எப்போ வந்தேங்கிற பதிவு வேறு இருக்குதா அப்படியும் கூட எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக நான் வெளில போனோன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஈஸ்வரிக்கு என்றைக்காவது ஒரு வாட்டி சந்தேகம் வந்துடும். அதனால இனிமேட்டு ஃபோனில் வந்து அடிக்கடி பேசினா கூட கார்த்தி வந்து ஃபோனை வச்சு மாட்டி விடுவான். நம்ம இனிமேட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்கிறது தான் நல்லது. என்னம்மா இப்படியெல்லாம் ஆகி போயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட பேசாமையும் நம்ம எல்லாம் ஒத்துமையாக திட்டம் போடாட்டா எப்படி வந்து சரி செய்ய போகிறோன்னு தெரியல. பார்ப்போம் மாமா, அடுத்தது என்ன செய்யலான்னு. இப்போதைக்கு நமக்கு ஈஸ்வரியை தோக்கடிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த ஃபோன் நம்மக்கிட்ட வந்து வேணும். அப்படி ஃபோன் மட்டும் அங்கே போச்சுன்னா அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது, பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம சந்திரா. டேய், எப்படி இருந்தாலும் அந்த ஃபோன் சந்திராக்கிட்டேயும் மாட்டக்கூடாதுடா. சந்திராக்கிட்ட வந்து தெரிஞ்சால் கூட அவள் ஈஸ்வரிக்கு ஆதரவாக வந்து மாறிடுவா. இத்தனை நாளாக நம்ம போட்டு வச்ச எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுவா. சந்திரா கூட நம்மளை மன்னிக்கவே மாட்டாடா நம்ம மருமக. ஆமாம் சித்தப்பா, அதுதான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அந்த ஃபோன் இப்போ எங்கே தான் இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.